இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், கழுகுகளைப் போல நாம் செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற நாட்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வார்த்தை தான் நமக்கு தேவன் இந்த மாதத்துல தந்திருக்கிறார். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களைப் போல எப்பொழுது மாற ஆரம்பிக்கிறதோ அந்த நொடி பொழுதிலிருந்து நாம் உயர எழும்பக்கூடிய ஒரு தருணங்கள் நம் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த கழுகை போல செட்டைகளை அடித்து நம்ம உயர எழும்புவதற்கு சில பேசிக் ட்ரூத்ஸ் நம்ம இருதயத்துல ஆழமாய் பதிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடிப்படை சத்தியங்களை புரிந்து கொள்ளலன்னா தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், நம்மை எப்படி நேசிக்கிறார், நம்மேலேயே எப்பொழுதும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த காரியங்களை அவருடைய ஜீவனிலிருந்து நம்மை நேசிக்கிற அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த உலகம் நமக்கு ஒரு பொருட்டாக எண்ணப்பட மாட்டாது. அதனால அடிப்படை சத்தியங்கள், இந்த சத்தியங்கள் தெரியலன்னா நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களைப் போல ஒரு காலம் மாற முடியாது. அதனால நல்ல கவனமா இன்றைக்குரிய காரியத்தை நீங்க கேட்கும் பொழுதுதான் நாம் உயர எழும்பி பறக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வர முடியும். முதலாவது, ஆதியிலே உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள். நீங்க தீமோத்தேயுல வாசித்து பார்க்கலாம், எபேசியர்ல வாசித்து பார்க்கலாம். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே நாம் எல்லோரும் அவருக்குள் இருந்தோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9. அவர் நம்முடைய கிரியைப்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆதி காலம்னா உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக. உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நாம் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 1 பார்க்கிறோம், உன்னதங்களிலே அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படிக்கு நம்மை முன்குறித்திருக்கிறவர். இன்றைக்கு முற்றிலுமாய் நாம் அவருக்குள் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, அவருக்குள் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். இது இந்த உலகத்திலிருந்து உலகத்தில் தோன்றின பொழுது அல்ல, உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நாம் அவருக்குள் இருந்த காரியங்களை வேதம் பல இடங்களில நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், இந்த பூமியில நம்ம ஒரு சரீரத்தை எடுத்து வந்து பிறந்த பிறகுதான் நம்ம உருவாகி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அந்த எபேசியர் 1:4, எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு நம்ம உருவாகவே இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? அப்போ ஒண்ணு நல்லா தெரியணும், நம்ம இந்த பாடி எடுத்து இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் நம்ம உருவானோங்கிறது நினைப்பது மிகப்பெரிய தவறு. உலக
தோன்றுகிறதற்கு முன்னதாகவே நாம் அவருக்குள் இருந்தோம், கிறிஸ்துவுக்குள் இருந்தோம். இப்போ நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த காரியங்கள் இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஆதாமை தேவன் மண்ணினாலே அவர் உருவாக்குகிறார். பூமியின் மண்ணில ஆதாமை எடுத்து படைக்கிறார். நீங்க அந்த ஜெனசிஸ் அந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே லிட்ரலா ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் அவன் படுத்திருப்பான். தேவன் அவருடைய நாசியின் அவருடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதின பொழுது அவன் என்ன அடைகிறான்? அவன் உயிர் பெறுகிறான். அவன் ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவன் அப்படியே உயிர் பெற்ற மனிதனாய் அவன் மாறினதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஒண்ணு நல்லா புரியணும். அவன் பாடியா இருந்தப்போ அது ஆதாம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அது வெறும் பாடி, அவ்வளவுதான். ஆனால் அவனுக்குள் எப்போ தேவனுடைய சுவாசம் ஊதப்பட்டதோ அப்பொழுது அவன் உயிர் பெறுகிறான். அவன் மனுஷனாய் எழும்பினான். இப்போ ஒண்ணு புரியணும். இன்றைக்கு அதே சுவாசம், இன்றைக்கு அவருடைய சுவாசம் எப்பொழுது மனுஷனுக்குள் ஊதப்பட்டதோ, அவருடைய ஜீவன், அவருடைய ஜீவனிலிருந்த தேவனுடைய ஜீவனிலிருந்த அவருடைய சுவாசம் மனுஷனுக்குள் எப்பொழுது ஊதப்பட்டதோ அப்பொழுது மனுஷன் உயிர் பெற்றான். அப்போ இன்றைக்கு இதுதான் நம்ம ஐடென்டிட்டி. நம்ம பாடி இல்லைன்னு சொல்ற காரணம் அதுதான். நம்முடைய ஐடென்டிட்டி என்ன? இன்றைக்கு அவருடைய சுவாசம் மனுஷனுக்குள் ஊதப்பட்ட பொழுது அவன் உயிர் பெறுகிறான். அந்த சுவாசம்தான் அவன், அந்த உயிர்தான் மனுஷன். இன்னைக்கு நமக்கு ஏன் பயம், கவலை? மனிதர்களை குறித்து ஐயோ நான் வெட்கப்பட்டுருவேனோ, ஐயோ எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இது எல்லாம் ஏன் கவலை வருதுன்னா, அது வரைக்கும் ஆதாம் தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்தவன். அவனுடைய மனசுல பயம் என்பது துளி கூட கிடையாது. காரணம், அவன் தன்னை அவருடைய சுவாசமாய் தன்னை உணர்ந்தான். அவருடைய உயிர்தான் தனக்குள் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அதனால அவனுக்கு பயம் என்பது இல்லவே இல்லை. இப்போ இத நல்லா உணரணும். இப்போ காணக்கூடாத இடத்துலதான் நாமும் தேவனோடு கூட இருந்தோம். தேவனுடைய ஜீவனில சுவாசத்துல நம்ம ஒன்றாய் இருந்தோம். இன்றைக்கு திரியேக தேவன் ஒரு திட்டத்தை போடுறாங்க. என்ன சொல்றாங்க? வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27. ஆதியாகமம் 1, 26, 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ காணக்கூடாத உலகத்தில் இருந்த தேவன், நாமும் அவரோடு கூட காணக்கூடாத உலகத்துலதான் இருந்தோம். ஆதாமும் அப்படித்தான் அவருக்குள்ள இருந்தாரு. ஆனால் அவங்க ஒரு ஒரு 3 பேரும் அவர்களுடைய அன்பின் விளைவில, திரித்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் விளைவாக அவங்க சொல்றாங்க, தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி அவங்க முதலாம் மனிதனை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். அவர்களுடைய அன்பு எல்லாம் அந்த மனிதன் மேல இருக்கு. இந்த மனுஷனை காணக்கூடாத உலகத்தில் இருந்த அவனை காணக்கூடிய உலகம், சீன் ரெல்ம் குள்ள இந்த மனிதன் உருவாக்கப்படுகிறான். இந்த மனிதனுக்குள் தன்னுடைய சுவாசத்தை அவர்கள் ஊதுகிறார்கள். இவங்க ஊதுன உடனே அவன் உயிர் பெறுகிறான். இப்போ இந்த இடத்துலதான் உன்னை நீங்க நல்லா உணரணும். இன்றைக்கு நமக்கும் இந்த இடத்துல மெயினா நம்ம தாய்மார்களா கூடி வந்திருக்கிறோம்.
இல்ல தகப்பன்களா வந்திருக்கலாம். இல்ல எப்படியோ நம்ம தாயோ, தகப்பனோ ஆகப் போகிறவர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு பிள்ளை பிறந்த உடனே நமக்கு நம்முடைய ஜீவன், நம்முடைய எண்ணம், ஏக்கம், விருப்பம் எல்லாமே நம்முடைய பிள்ளைகளை குறித்து தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம உணர்றோம். இது மனிதனாய் பிறந்த ட்விஸ்டட் மைண்ட் செட்ல தான் நம்மளே பிறந்தோம். ஆனா, அப்படிப்பட்டவர்களுக்கே எப்படி இருக்குது? என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை நல்லா இருக்கணும். என் பிள்ளை சுகமா இருக்கணும். என் பிள்ளை நல்லா வாழணும். என் பிள்ளை நல்ல அந்தஸ்துல இருக்கணும். இப்படின்னு சொல்லி எண்ணங்கள் நம் பிள்ளைகளை சுற்றியுமே இருக்குது. இன்றைக்கு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி அவர் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்றால், அவருடைய எண்ணங்கள், நினைவுகள், அவருடைய விருப்பங்கள் எல்லாமே நம்மை சுற்றியே இருக்கிறது என்பதை நாம் என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு இதுதான் ஃபால்ல நடந்த வீழ்ச்சியில நடந்த மிகப்பெரிய ஒரு தந்திரம். அவருடைய அன்பை விட்டு நாம் பிரிந்து போனோம். ஒரு சம்பவத்த எனக்கு இத சொல்லும்போது தேவன் நினைவுபடுத்துகிற ஒரு சம்பவம். என்னுடைய தங்கையினுடைய ஃப்ரெண்டு தான். அவளுடைய சிஸ்டர். அந்த பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம் இருக்கும். 20 வருஷங்களுக்கு மேலாக இருக்கும். அவளுக்கு அப்பதான் மேரேஜ் ஆயிருந்தது. கொஞ்ச நாள்ல அவளுக்கு கிட்னிஸ் 2ம் ஃபெயிலியர் ஆயிருச்சு. அப்போ குடும்பமே சுக்கு நூறா அவங்க உடைக்கப்பட்டாங்க. ஆண்டவர் அறியாத குடும்பம் தான். ஆனா எல்லாரும் ஜெபித்தோம். கர்த்தருடைய பெரிய கிருபையில முதலாவது அந்த தாய் தன்னுடைய கிட்னில இருந்து ஒரு கிட்னி குடுத்தா என் பிள்ளை பிழைச்சுக்கிடுவான்னா, என்னுடைய கிட்னில ஒண்ண எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா முதலாவது கிட்னி குடுத்தாங்க. என் பிள்ளை உயிரோட இருந்தா போதும். எனக்கு இந்த 2 கிட்னிய வச்சு நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய வாழ்நாட்கள் எப்படி இருந்தாலும் பரவால்ல. என் பிள்ளை நல்லா இருந்தா போதும். அப்படின்னு சொல்லி, அந்த தாய் முதலாவது தன் மகளுக்கு ஒரு கிட்னிய குடுத்தாங்க. இப்போ பல வருஷம் அந்த பிள்ளைக்கு கர்த்தருடைய கிருபை நல்ல சுகமா இருந்தது. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை. அவங்க அப்பா இப்பொழுது கிட்னி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. இதுதான் உலக உலகத்துல மாம்சத்துல பெற்றெடுத்த ஒரு தாய்க்கும், தகப்பனுக்கும் தன்னுடைய ஜீவன குறித்து, தன்னுடைய சரீரம் அது ஒரு ஆப்பரேஷன்னு பண்ணா அது எவ்வளவு வேதனை எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா கூட என் பிள்ளை சுகமா இருக்கணும், என் பிள்ளை உயிரோட இருக்கணும், என் பிள்ளை ஜீவனோட இருக்கணுங்கிற அன்பு அவர்களை எந்த அளவுக்கு அவங்களுடைய சரீரம் வேதனைப்பட்டாலும் பரவாயில்லன்னு அந்த அளவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் அவர் படைத்த மனுஷனுக்கு இவ்வளவு அன்பு இருக்கும் என்றால், நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய அன்பு நம்மேல் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இதை என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? இன்றைக்கு காணக்கூடாத உலகத்துல இருந்த நான் நெறைய நாட்கள்ல ஏன் தேவன் நம்மள இப்படி ஒரு மனுஷனா படைச்சு, இப்படி வந்து இந்த உலகத்துக்கு வந்து பிறந்து, இப்படியெல்லாம் நம்ம அனுபவிச்சு, இப்படிலாம் நெனச்சிருக்கிறேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் தெளிவா பேசினாரு. உனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு எவ்ளோ நீ விரும்புன? அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு எவ்ளோ விரும்புற? அப்போ எனக்கு பிள்ளை வேணும்னு நான் விரும்பி, இந்த உலகத்துல இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் நான் பெற்றெடுத்திருக்கிறேனே! அப்போ உங்க ஒவ்வொருவர் மேலயும் என்னுடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு என் மக்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் அவர் பேசின காரியத்தை தான் இந்த காலை வேளையில உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பை புரிஞ்சிட்டோம்னா அவரை விட்டு நம்ம எங்கேயும் பிரிய முடியாது. இன்றைக்கு அவருடைய ஜீவனிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய சுவாசத்துல இருந்து தான் நாம் உயிர் பெற்றிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நம்ம பாடி நம்ம இல்ல. இந்த பாடியில இருந்து நமக்கு மனிதர்கள் கொடுப்பது, நம்மை குறித்து நினைப்பது எதுவும்
நம்முடைய ஐடென்டிட்டி கிடையாது. நீங்க அவருடைய உயிர்ல இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய சுவாசத்தில் இன்றைக்கு நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்குள் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். முற்றிலுமாய் அவர்தான். இன்றைக்கு அந்த அன்பான தேவன் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார். என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும்? இன்றைக்கு தாய்க்கோ தகப்பனுக்கோ தன் பிள்ளை தன்ன மாதிரி இருந்தா எல்லாருக்கிட்டையும் சொல்லி என் பிள்ளை என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க பெருமைப்படுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இல்ல தாத்தா பாட்டியோ யாரோ அவங்க அந்த பிள்ளைகள், அந்த சந்ததிகள் அவர்களைப் போல இருக்கிறத அவங்க பெருமையா பார்க்கிறாங்க. அப்ப இன்றைக்கு என் பிள்ளை என்ன மாதிரி நான் படைச்சிருக்கிறேன்னு மிகவும் அன்போடு உருவாக்கப்பட்ட நாம் இன்றைக்கு ஆதாம் வீழ்ச்சி அடைந்ததினாலே அவனுடைய மனது அவருடைய அன்பை உணராத இடத்திற்கு போனபடியினாலே இன்றைக்கு நாமும் அந்த இடத்திற்கு கடந்து வந்து விட்டோம் என்பதுதான் நிஜம். நம்ம எப்போ நம்ம அவருடைய உயிர், அந்த உயிர்தான் எனக்குள் இன்றைக்கு கலந்திருக்கிறது. அவருடைய சுவாசத்தினால், அவருடைய சுவாசம்தான் எனக்குள் ஊதப்பட்டிருக்கிற அந்த உயிர்தான் நான், அந்த சுவாசம்தான் நான், நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படிங்கிறத என்றைக்கு உணர்கிறோமோ அன்னைக்கு இந்த உலகம் நமக்கு பாத்திரமாக எண்ணப்படாது. இன்னைக்கு இந்த காணக்கூடிய உலகத்துல நடக்கிறதையே பிரதானமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னமும் நாம் ஜீவனா இருக்கிறோம், நாம் சுவாசமா இருக்கிறோம், காற்றா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரல. இதனாலதான் இயேசு அங்க நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு, வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க ஆண்டி. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னத இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இங்க born again, மறுபடியும் பிறக்கும் பொழுது நடக்கிற காரியத்தை குறித்து இயேசு அங்க நிக்கோதேமுக்கு சொல்றாரு. இப்ப முழு மனுக்குலமும் ஆதாமின் மூலம் என்ன செஞ்சிச்சு? விழுந்து போயிருச்சு. மனதளவுல தேவனை விட்டு மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை அப்படின்னு இருக்கு. மனதளவுல நம்ம எல்லாரும் அவருக்கு சத்துருக்களாய் மாறிவிட்டோம், மாறி இருந்தோம். இப்ப மறுபடியும் பிறக்கும் பொழுது அவருக்குள்ள நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இது எந்த இடத்த நம்ம ரீச் பண்றோம்? இந்த தேவனால நம்ம பிறக்கிறோம்னா நம்ம உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி நம்ம அவருக்குள்ள எப்படி இருந்தோமோ அந்த இடத்த நம்ம ரீச் பண்றோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது, கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதுக்கு முன்னாடி நமக்கு பாவம் இல்ல, சாபம் இல்ல. இந்த உலகத்துல வந்து பிறந்த பிறகுதான் அந்த முதல் ஆதாமுக்குள்ள வந்து பிறக்கிறோம். இதெல்லாம் உலக காரியம் நமக்கு மேற்கொள்ளுது. பாவம், சாபம் இதெல்லாம் வருது. இப்ப மறுபடியும் நம்ம பிறக்கும் பொழுது நம்ம அதுல ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு ரிடீம்ட் இன்னசென்ஸ், நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். எப்படி மீட்கப்பட்டிருக்கோம்? உலக தோற்றத்துக்கு முன்பதாக நாம் எந்த சாயலில் இருந்தோமோ அந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் பிறந்த பொழுது வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? இப்போ மறுபடியும் பிறந்த பொழுது நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம முதல்ல அவருக்குள்ள, உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்தோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதனாலதான் அங்க சொல்றாரு, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினால் பிறந்தவன்
தன்னை காற்றாய் அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். சுவாசமாய் அவன் தன்னை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். உயிராய் தன்னை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் தன்னை சரீரமாய் பார்க்க மாட்டான். சரீரத்துல அவங்க ஒருத்தவங்க உன்னை சொல்றாங்கன்னா அது தங்களுக்கு நடக்கிறத போல அவங்க பார்க்க மாட்டார்கள். இப்போ தான் ஜீவனாய் இருக்கிறோம், தான் சுவாசமாய் இருக்கிறேன், தான் காற்றாய் இருக்கிறேங்கிறத ஆவியினால் பிறந்தவன். ஆவியில இன்றைக்கு உயிர் அது என்ன செஞ்சிருச்சு? நம்ம அவ உன்னதத்துல அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்றால், அன்றைக்கு ஆதாம் விழுந்து போன பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துல நம்முடைய ஆவி மரித்து போன நிலைமையில, தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில நம்முடைய ஆவி கடந்து வந்துருச்சு. ஆனா இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம்னா, நம்முடைய ஆவி மறுபடியும் இன்றைக்கு உயிர்த்தெழுந்து, இன்றைக்கு நாம் இழந்த உலக தோற்றத்துக்கு முன்ன கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஸ்தானத்தை நம்ம பெற்றிருந்தோமோ அந்த ஸ்தானத்தை நாம் மறுபடியும் பெற்றிருக்கிறோம். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். இது புரியலனா நம்ம என்றைக்குமே ஒரு பூரண விடுதலையை நாம் பார்க்க முடியாது. இப்போ இதெல்லாம் நான் சொன்ன பிறகு நீங்க எபிஸ்டல்ஸ் வாசித்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ முதல்ல இருந்து வருவோம். இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கழுகை போல எழும்பணும்னா முதல்ல நம்ம யாருங்கிறது நமக்கு புரியணும். இல்லைன்னா இந்த நான் என்பதை நம்முடைய சரீரத்துல கொண்டு வச்சு நம்ம அதையே யோசித்து யோசித்து யோசிச்சு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, இந்த ரிப்போர்ட் இப்படி இருக்குது, இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், இப்படியே இந்த உலகத்தின் மக்களை குறித்தும் உலகத்தில் உள்ள மக்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்தும் கவலைப்பட்டு 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 மனுஷனை போல நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லி இருக்க, நீங்க மனுஷனை போல என்ன செய்றீங்க, செத்து போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா மனுஷன் எப்பொழுது தன்னுடைய பாடி ஐடென்டிட்டியா மாத்துனானோ அன்றைக்கே வீழ்ச்சி ஆரம்பித்தது. இப்போ தேவன் அவருடைய அன்பு, அவருடைய அதிகாரம், அவருடைய படைப்பு ஆற்றல் எல்லாமே மனுஷனுக்குள்ள வைத்துதான் அவனை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவனாகத்தான் ஆதாம் உண்டாக்கப்பட்டான். அங்க பயம் இல்ல, அவன் ஆண்டவரோடு கூட அப்படியே உலாவிக் கொண்டே இருக்கிறான். வெட்கம் இல்ல, எதுக்கும் போராட வேண்டிய அவசியமும் இல்ல. அது வேணும், இது வேணும், அது இல்ல, இது இல்ல, இப்படி எந்த ஒரு மனப்பான்மையும் அவனுக்கு இல்ல, வீழ்ச்சிக்கு முன்பாக வரைக்கும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதியாகமம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன் அப்படின்னா அவங்க சரீரமாய் அவர்கள் பார்க்கவில்லை. அதுவரைக்கும் தேவனுடைய ஜீவன்ல அவங்க உலாவிக் கொண்டிருந்தவங்க, ஜீவனாய் தங்களை பார்த்தவர்கள், பார்க்கிற வரைக்கும் அவங்களுக்கு சரீரம் ஒரு பொருட்டாக இல்ல, அவங்களுக்கு வெட்கமே இல்ல, பயம், வெட்கம் எதுவுமே இல்ல. இப்போ ஒண்ணு புரியணும், இவங்க நிர்வாணி அப்படின்னு உணர்ந்த ஒண்ணுதான் ஒளிந்து கொள்றாங்க. ஆனா இவங்க நிர்வாணியா இருக்கும்போது தேவன் அவர்களை எப்படி நேசித்தார், எதையும் சாதிப்பதற்கு முன்னதாகவே இவங்களுக்குள்ள என்ன மனப்பான்மை வந்தாலும் தேவன் அவங்களை நேசித்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அது அவர்களுக்கு புரியாத இடத்திற்கு ஆதாம் சென்று விட்டான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணுமா? இன்னைக்கு ஒரு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த நொடிப்பொழுதுல இருந்து
அந்த பிள்ளைய நம்ம கண்ணால பார்க்கல. அது ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும். அண்ணுல இருந்து என் பிள்ளைன்னு அதுக்கு தூங்காம, தூக்கம் இல்லாம, அதுக்கு நம்ம சரியா சாப்பிட முடியல. நமக்கு எத்தனையோ பாடியில ஒரு தாயாய் நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருப்போம். நம்மளால ஒரு 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 நம்ம சரீரமாவே இருக்காது. ஆனா கூட நான் என் பிள்ளைய சுமக்கிறேன். என்னுடைய வம்சத்த நான் சுமக்கிறேன். அதுக்கு எந்த ஒரு ஒரு நம்ம கண்ணால பார்க்கக்கூட முடியாத ஒரு சின்ன டாட்டா இருக்கும்போதே, நம்ம பிள்ளைய நேசிக்கிறோம்னா, தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவர் நம்மை படைத்திருக்கிறார் என்றால், நம்மை எவ்வளவு தூரம் அவர் இன்றைக்கும் நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறவர்களாயிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வயிற்றில இருக்கிற ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஃபுல்லாவே பிள்ளைகள குறித்ததான திங்கிங் தான். இந்த மாசம் என் பிள்ளைக்கு இது வளர்ந்திருக்குமா? ஸ்கேன்ல பார்க்கும்போது எவ்ளோ சந்தோஷம்! எவ்ளோ ஒரு குதூகலம்! ஆனா இன்றைக்கு நம்ம அவருடைய சுவாசத்த குடுத்து என்னைய படைச்சிருக்கிறாரு. அவருடைய சுவாசம் தான் இன்னைக்கு எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய உயிர் தான் இன்றைக்கு எனக்குள்ள இருக்குதுங்கிறத நம்ம உணர்கிறவர்களா இருக்கிறோமா? எவ்வளோ தூரம் அப்பா அவர் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம பிள்ளைங்கள புரொடெக்ட் பண்றதுக்கு எவ்வளோ காரியங்கள செய்றோம். மனுஷீக பிரகாரமா நம்ம பாதுகாக்கிறதுக்கு அப்படி செய்றோம், இப்படி செய்றோம். எத்தன காரியங்கள நம்ம பார்த்து பார்த்து செய்றோம். ஆனா, இன்றைக்கு அவர் இந்த அன்பெல்லாம் எங்கிருந்து வந்தது? அவரிடத்திலிருந்து வந்தது. ஆனா நம்ம பிள்ளைகள நேசிக்கிறத ரியலா பார்க்கிறோம். ஆனா நம்மை உருவாக்கினவரை, அவருடைய சுவாசத்தை குடுத்து, நம்மை உருவாக்கி, இன்றைக்கு நாம் வீழ்ச்சி அடைந்த பொழுது, அவருடைய குமாரனையே நமக்கு கொடுத்து, நம்மை மறுபடியும் இழந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், எவ்வளவு தூரம் அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். அதனால ஒண்ணு புரியணும். எதையாவது செஞ்சுதான் அவர் நம்மள நேசிக்கணுங்கிறது இல்ல. அவர் நம்மை நேசிக்கிறாருங்கிறத நம்ம எப்ப உணர்றோமோ, அவருடைய குணங்கள் நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நம்ம செய்கிறதற்கு முன்னதாகவே நம்முடைய அடையாளம் அவருக்குள்ள இருக்குது. கீழ்ப்படிதலுக்கு முன்னதாகவே பிலாங்கிங்னஸ், ஒபீடியன்ஸ்க்கு முன்னாடி அங்க அங்கீகாரம் இருக்கு. நீ என் பிள்ளை அப்படின்னு அவர் சொல்லுகிற அங்கீகாரம் நமக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு தூரம் இப்படிப்பட்ட ஐடென்டிட்டில தான் மனுஷன் உண்டாக்கப்படுகிறான். ஆதாம் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தான் அவன் என்ன செய்யறான்? சிருஷ்டிக்கப்படுகிறான். இப்போ என்ன வருது? சர்ப்பம். சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. இந்த சர்ப்பத்துக்கு ஒரே ஒரு வேலை, அவன் ஜீவனா இருக்கிறதை அவன் உணராமல், அவன் சரீரமா இருக்கிறதை உணரும்படி செய்பவன் அவன். கொஞ்சம் நான் சொல்றத நல்லா புரியணும். புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. அவன் அவன் ஜீவனா இருக்கிறான், உயிரா இருக்கிறான். தேவனுடைய சுவாசம் அவனுக்குள்ள ஊதப்பட்டிருக்குதுங்கிறத அப்படி ஒரு ஃபீல்ல தான் அவன் தேவனோடு கூட ஆதாம் உலாவிக் கொண்டிருக்கிறான். இப்போ இந்த சர்ப்பத்தினுடைய தந்திரம் என்னன்னா, அவனுடைய மனது அவன் அதுல இருந்து ட்விஸ்ட் ஆகி அவன் சரீரமாய் தன்னை உணர வேண்டும் என்கிற இடத்துக்கு அவனை கொண்டு வரணும். அப்படி உணர ஆரம்பிச்சிட்டான்னா அவன் தேவனுடைய அன்பிலிருந்து விழுந்து விடுவான். அப்படிங்கிறதா அதனுடைய தந்திரம். அப்ப அவன் சொல்றான், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:5. நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதை புசிக்கும் நாளிலே, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே,
இத தேவன் இந்த மரத்த வச்சிருந்தாரா தோட்டத்துல? ஏன் வச்சிருந்தாரு? அப்ப அவர் வைக்காமலே இருந்திருக்கலாமே! அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. 2 மரத்திலயும் மனுஷன் பங்கெடுக்கும்படியாகத்தான் தேவன் வைத்திருந்தார். ஆனால் ஆதாம் உருவாக்கப்பட்டு அப்பொழுதுதான் அங்கு அவரோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு இன்னமும் அவனுடைய அவன் முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைக்கு வரணும். அப்போ இந்த நன்மை, தீமை அ அறிவு அவனுக்கு கொடுக்கப்படணும்னு தான் அங்க வைத்திருந்தார். இத நீங்க எபிஸ்டல்ல ஒரு வசனம் இருக்கு. அத நான் நாளைக்கு சொல்றேன். ஆனால் இவன் அந்த வளர்ச்சி அடைவதற்கு முன்னதாகவே அவன் என்ன செய்றான்? அந்த நன்மை, தீமை அறியத்தக்க கனியில அவன் பங்கெடுத்தபடியினாலே, முழுவதுமாய் அவனுடைய எண்ணங்கள் ட்விஸ்ட் ஆயிருச்சு. இப்ப அவன் சொல்றான், "இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மை, தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள்" என்று தேவன் அறிவார். அப்போ ஏற்கனவே அவன தேவனாய்த்தான் ஏதேன்ல படைத்திருக்கிறார். இப்போ இவன் சொல்றான், நீங்க நன்மை தீமை அறிந்த தேவனை போல மாறிடுவீங்க. உன்னை நல்லா புரியணும். இப்ப இவன் என்ன பண்றான்? நீங்க தேவனை போல மாறிடலாம். செல்ஃப் டிபெண்டன்ஸ். நீ மாறிடலாம். நீ தேவனை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களே நன்மை என்ன தீமை என்னன்னு தீர்மானிக்கலாம். அவர்தான் உங்களுக்கு தேவைன்னு அவசியம் இல்ல. அப்போ மனுஷன் தன்னுடைய வாழ்வின் ஆதாரமாக தேவனை பார்ப்பதிலிருந்து அதிலிருந்து அவன் பெறுவதற்கு பதிலா தானாகவே இது நன்மை, இது தீமை, இது நன்மை, இது தீமை, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இப்படி எல்லா நன்மை தீமையும் மனதின் பிரமாணத்துக்குள்ள வந்துருச்சு. இப்போ இவனுக்கு தேவனாய் மாறுகிறான். இப்ப இவன் பார்க்கிறான், இது இந்த மாம்சத்தின் கண் ஏற்கனவே உள்ள இருக்குது. இந்த கனியில பங்கெடுத்த உடனேயே இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்படிதான் வசனம் சொல்லுது. உங்கள் கண்கள் திறக்கப்படும். 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இவங்களுக்கு உள்ள அந்த கண்களும் இருந்தது. இந்த இந்த கனியில பங்கெடுத்த உடனே இந்த கண்கள் என்ன செய்து திறக்கப்படுகிறது, ஆக்டிவேஷன் ஆகுது. இப்போ அது வரைக்கும் ஜீவனோடு தேவன் ஜீவனாய் இருக்கிறோம், காற்றாய் இருக்கிறோம், உயிராய் இருக்கிறோம்னு தேவனோடு கூட இருந்தவர்கள் இப்போ அவங்க பாடிய பாக்குறாங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் பார்த்தோம், அவர்கள் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இப்ப நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வந்த உடனே இவங்க பாடிய பாக்குறாங்க. இந்த பாடியில நம்ம ஆடை இல்லாம இருக்கிறோம், இது தவறு அப்படின்னு இவங்களுக்கா ஒரு அறிவு உண்டாகுது. இதுதான் தேவனை சாராமல் வாழ்கிற ஒரு இடம். இப்போ இவங்க அறிந்து இவங்க தங்களுக்கு தாங்களே என்ன செய்யறாங்க? ஒரு உடையை உருவாக்குகிறார்கள். அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். மனுஷன் தேவனிடத்திலிருந்து முற்றிலுமாய் பிரிக்கப்பட்டு தனக்குத்தான் வாழ முடியும், தான் என்னது நன்மை தீமை தான் தான் தன்னை இது ப்ரொடெக்ட் பண்ணணும், தன்னுடைய பாடியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி முற்றிலுமாய் அவரை சாராமல் தன்னை சார்ந்து வாழ ஆரம்பித்தான். தான் தேவனாய் அவனுக்கு மாறினான். அவன் சொன்னது அப்படி அதுதான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். அவன் தனக்குத்தானே செயல்பட, தானே தேவனாய் அவன் செயல்பட ஆரம்பித்தான். அவரை ட்ரஸ்ட் பண்ண முடியல. எல்லாமே அவன் முயற்சி பண்றான். அவன் முயற்சி பண்ணி அத்தி இலைகளை தைத்து அவனுக்கு உடைய உடுத்துறான், நிர்வாணின்னு பயந்து ஒளிந்து கொள்றான். இது எல்லாமே தான் சரீரமாய் எப்போ அவன் தன்னை பார்த்தானோ அவனுக்குள்ளே இது எல்லாம் சம்பவிக்கிறதை பார்க்கிறோம்.
இது புரிஞ்சாதான் நம்ம ஐடென்டிட்டிய நம்ம திருப்பி ரெஸ்டோர் பண்ண இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோங்கிறது நம்ம புரிய முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து வர்றாரு. அவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆவியாயிருக்கிற தேவன் மாம்சமாய், வார்த்தை மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றணும்னா இந்த முதல் ஆதாமின் மூலம் உனக்கு ஒரு ஐடென்டிட்டி நீ வாங்கி வச்சிருக்கிற, அதை என்ன செய்யணும்? முற்றிலுமாய் வெறுக்கணும். வெறுக்கணும்னா என்ன? அது நீ நம்ம இல்லங்கிற இடத்துக்கு வரணும். அது நான் அல்ல. அப்பதான் அவரை நாம் பின்பற்ற முடியும். அவரை முற்றிலுமாய் சார்ந்து வாழ்கிற இடத்துக்கு நம்ம வர முடியும். இல்லைன்னா நம்மளே ஏதோ ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம அதை பண்ணோம், நம்ம இதை பண்ணோம், அதனால தேவன் என்ன நேசித்தாரு, அதனால எனக்கு அவர் கொடுத்தாரு, நான் ஜெபித்த எனக்கு கொடுத்தாரு, நான் உபவாசித்த எனக்கு கொடுத்தாரு. எல்லாமே அந்த நான் அப்படிங்கிறதுல நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய மனதுருக்கம் நம்ம ஒவ்வொருவர் மேலையும் இருக்கிறத எப்ப உணர்கிறோமோ அப்பதான் உண்மையாகவே அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கும் இந்த நான் என்பது ஒளியலனா, இந்த முதலாதாமின் மூலம் அவனுடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டதின் மூலம் அவன் நன்மை தீமை அறிவை அடைந்து அவன் தேவனாய் மாறினதின் மூலம் நாமும் அந்த இடத்துலதான் வாழ்ந்தோம். பயம், வெட்கம், அவமானம் இப்படின்னு சொல்லி இது இப்படி ஆயிருமா, அது அப்படி ஆயிருமா, எல்லாத்துக்கும் பயம். காரணம் நன்மை தீமை அறியத்தக்க அறிவு. நான் இதை செஞ்சேன் அதனால எனக்கு இப்படி நடந்துருமோ, நான் இதை ஒரு காலத்துல செஞ்சிருந்தேன் அதனால எனக்கு இப்படி நடக்குதோ. இதெல்லாம் எங்க இருந்து வருது? அந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவு. ஆண்டவர் சொல்றாரு, அது நீ இல்ல. அந்த நான் என்பது சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த நான் என்ன செஞ்சுச்சு? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டாச்சு. இனி நாமும் தேவனும் பிரிக்கப்படவில்லை, நாமும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். ஆதாம் விழுந்து போன பிறகு கூட ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? 9வது வசனத்துல அந்த 8, 9 வாசிங்க அன்றி. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தோட்டத்துல ஆண்டவர் உலாவுகிற சத்தத்தை லிட்ரலா அவங்க கேக்குறாங்க. ஏன்னா அவர் எப்போ அவங்க கூட அப்படிதான் உறவுல இருக்கிறாரு. என் பிள்ளை கூட பேசணும்னு அவர் வர்றாரு. ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில பங்கெடுத்ததுனால இவங்க மைண்ட் செட் எல்லாம் ட்விஸ்டட் மைண்ட் செட்டா ஆனதுனால இப்போ அவருக்கு விலகி ஓடுகிறார்கள். ஏன்னா நான் ஒரு தீமையை செஞ்சுட்டேன், அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, நான் சாப்பிட்டுட்டேன், இப்ப என்னைய அவரு வெறுத்துருவாரு, என்னைய தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொள்ளுகிறான். ஒளித்து கொள்ளுகிற நிலைமை அவனுக்கு வந்தது. அடுத்ததான் அவன் சொல்ற, ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் இருதயத்துல தன் பிள்ளைய அவர் எப்பவும் நேசிக்கிறது போலதான் அவர் நேசிக்கிறார். இன்னும் இன்னும் 2-3 நாட்கள் இதை நம்ம தொடர்ந்து தியானிப்போம், புரியும் நான் சொல்ல வர்றது எவ்வளவு தூரம் இதெல்லாம் உண்மை நிஜம் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும்.
ஆதாம கூப்பிட்டு எப்பவும் போல, அப்பா நீ என் பிள்ளை, நீ எங்க இருக்கிற அப்படிங்கிற இருதயத்துல இருந்துதான் அவருடைய சத்தம் கேக்குது. ஆனா அவனுக்கு அவருடைய சத்தம் எப்படி கேக்குது? நீ எங்க இருக்கிற? நீ தப்பு பண்ணிட்டியா? நான் உன்னைய தண்டிச்சிருவேன் அப்படின்னு சொல்வத போல, அவருடைய சத்தம் அவனுடைய காதுகளில் அப்படி கேட்க ஆரம்பிக்கிறது. இந்த மைண்ட் செட் ட்விஸ்டட் ஆனதுனால தேவனுடைய சத்தமே அவனுக்கு பயங்கரமாய் கேட்கிறது. இப்போ ஏன் ஏன் இப்படி சொல்றேன்னா, இன்னும் உங்களுக்கு புரியும். அடுத்ததா அவன் சொல்றான் 10வது வசனம் வாசிங்கன்டி. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அடுத்தது. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். போதும் ஆண்டி. இப்போ தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் அது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது அவனுக்கு இனிமையா இருக்கு. இப்போ அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அவனுக்கு பயங்கரமா இருக்கு. இதுதான் அந்த அந்த முழு மனுக்குலமும் இந்த ட்விஸ்டட் செட் மைண்ட் செட்டுக்கு போயிருச்சு. அங்க இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வரும்போது தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்கும் போது பயம் ஏற்படுது. ஐயோ, தேவன் எங்க கூட பேச வேண்டாம், அவரும் மனிதர்களோடு கூட உறவாடும்படிக்கு வர்றப்போலாம் அவங்க இருதயமே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. பேதுருவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், படகு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், மீன்களை கொடுக்கிறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போயிருங்க, ஏன்னா நான் இதுக்கு தகுதி இல்ல. எல்லாமே இந்த ட்விஸ்டட் மைண்ட் செட். அவருடைய அன்பை டோட்டலா புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்குள்ள முழு மனுக்குலமும் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. நான் நிர்வாணியா இருப்பதினால். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிர்வாணியா தானே இருந்தாங்க. இப்போ இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, பாடியில இவனுடைய கான்சியஸ் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அது வரைக்கும் ஜீவன் உயிர்ப்பிக்கப்பட்டு ஜீவன்ல இருந்த அவனுடைய அந்த அந்த விழிப்புத்தன்மை, அந்த கான்சியஸ்னஸ் இப்போ எங்க வந்துருச்சு, பாடியில வந்துருச்சு. இந்த பாடி தான் நான், இந்த பாடியில இருந்து நான் பெறுகிறது தான் நான், இங்க இருந்து என்ன குறிச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற இந்த பாடி கொடுக்கிற ஐடென்டிட்டியில இருந்து அவன் வாழ ஆரம்பித்தான். அவன் நிர்வாணிங்கிற ஐடென்டிட்டி முதல்ல அவன் பாக்குறான். இந்த நிர்வாணியா நான் இருக்கிறேன், நான் அவர் சொன்னதை செய்யாம அந்த பழத்துல நான் பங்கெடுத்ததுனால நான், அவன் தன்னை நிர்வாணியாக உணர்கிறான். தான் தண்டிக்கப்பட வேண்டியவனாக அவன் உணர்கிறான். அவன் மனசாட்சி தான் தண்டிக்கப்படணும்னு அது கேக்குது. நீ தப்பு பண்ணிட்ட, நீ தண்டிக்கப்படணும். இந்த தண்டனையை மனிதன் தன் மனதில் ஒரு தண்டனையை தான் தனக்கு தண்டனை கொடுத்தாதான் அதுல ஒரு மீட்பு அப்படிங்கிறத அவன் உணர ஆரம்பித்தபடியினால் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இந்த வசனத்தோடைய அர்த்தம் இன்னைக்கு உண்மையாவே இதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னா இன்னைக்குதான் இந்த வசனத்தோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். நாம் பாவிகளாயிருக்கையில், ஏன்னா அவன் அவன் மனது அதை எதிர்பார்க்குது, ஒரு தண்டனையை எதிர்பார்க்குது. இல்ல, இதுதான், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பயந்திருக்கிறேன், ஒளிஞ்சிருக்கிறேன். இப்போ முழு மனதும் என்ன செஞ்சிருச்சு, கரப்ட் ஆயிருச்சு. இந்த கரப்டான மைண்ட் செட்லயே அவன் வாழ ஆரம்பிக்கிறான், பயப்படுறான். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க பயம் வந்துருச்சு, வெட்கம் வந்துருச்சு, தேவனை விட்டு பிரிந்து போன நிலைமை. அவரு கூட ஆத்துமார்த்தமாய் உலாவிக் கொண்டிருந்தவன் இப்ப சரீரத்தை
தானாக உணர ஆரம்பித்தவன் இன்றைக்கு தேவனுடைய அன்பை உணர முடியல. அவர் தன்னை எப்பொழுது நேசித்துக் கொண்டே இருக்கிறார், தன்மேலேயே நினைவாக இருக்கிறார் அப்படிங்கிறத அவனால உணர முடியல. அந்த இடத்துக்கு அவன் போயிட்டான். அதனாலதான் கொலோசியர் 1:21 பார்க்கிறோம், முன்பு அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவர் என்ன செஞ்சாராம், அப்படியானார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கும். முன்னே அந்நியரா இருந்தோம். ஆதாமின் மூலம் நம்ம எல்லாரும் அந்நியரா இருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்தோம். நம்முடைய ஜீவன் மரித்த நிலைமையில தான் நம்ம இருந்தோம். அவரோடு கூட உறவாட முடியாத நிலைமையில தான் இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு மறுபடியும் நாம் இழந்த ஸ்தானம், உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக நம்ம அவருக்குள்ள எப்படி இருந்தோமோ, அப்ப நம்ம பாடியில எந்த கரப்ஷனும் இல்ல, நம்முடைய சோல்ல எந்த கரப்ஷனும் இல்ல. நம்ம இந்த உலகத்துல வந்து நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய மூதாதையர்கள் வழியில வந்து பிறந்ததுனாலதான் அங்கிருந்து வந்த வியாதி, அங்கிருந்து வந்த கேரக்டர், அங்கிருந்து வந்த நேச்சர், அங்கிருந்து வந்த எல்லாம் நமக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு. வசனம் அதனாலதான் சொல்லுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எந்த இடத்துக்கு போயிட்டோம், அங்க முன்பு இருந்த ஸ்தானத்துக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். நம்ம பார்க்கும்போது தேவன் இப்போ நம்மள எந்த தவறையும் அவர் பார்க்க முடியாத இடத்துக்கு நம்ம மறுபடியும் கடந்து வந்துட்டோம். ஆனா இந்த சத்தியங்கள் எல்லாம் உணராததுனால இன்னமும் மனுஷனை போல சிந்தித்து மனுஷனை போல மடிந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? யாரு உனக்கு நிர்வாணின்னு சொன்னா? நான் உன்னைய நிர்வாணின்னு சொல்லலையே. நான் உன்னைய பாடியா பார்க்கலையே. நீயும் நானும் ஒன்னாதானே நான் உன்னைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம ஒன்னாலாம் இருக்கிறோம். உன்னைய நீ பாடியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச? நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கனா நிச்சயம் அந்த நன்மை தீமை அறிவை பெற்று நீ நீ தேவனாய் மாறி உனக்கு நீதான் உன்னைய பாதுகாக்கணுங்கிற இடத்துக்கு நீ வந்து விட்டாயோ? நான் இருக்கிறேனே அப்படிங்கிற இடத்த உணராத இடத்துக்கு நீ வந்துட்டியேங்கிறது தான் தேவனுடைய சத்தமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இருந்து நம்மை மீட்கும்படிக்கு தான் மீட்பின் திட்டத்தை அங்கேயே அவர் சொல்லுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். மாம்சத்தில் சிந்திக்கிற சிந்தனை நமக்கு இருக்கும் என்றால் அவனுடைய வித்து, அந்த வித்து நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொல்ற, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன்னா என்ன? சரீரம்தான் நம்ம. இந்த சரீரத்திலிருந்து மற்றவங்க கொடுக்கிற ஐடென்டிட்டி தான் நம்மன்னு நினைச்சு நம்ம ஃபீல் பண்றோம்னாலே அதுதான் அதுதான் மனுஷ கொலைபாதகம். அந்த இடத்துலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அவன் நம்மை கொலை செய்திருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி, ரிலீஜியன் நமக்கு உன்னை கற்றுக் கொடுத்துட்டு, ட்ரெடிஷன் உன்னை கத்து கொடுத்திருக்கு, இதை இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா உனக்கு தேவன் உனக்கு நன்மையை செய்வாரு. அவருடைய அன்பு, நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நமக்கு மரிச்சிருக்கிறார்னா, நம்ம எதையாவது செஞ்சு அவர் மரிக்கணும்னு சொல்லி நம்ம கூப்பிட்டதுனால அவர் வந்தாரா, இல்ல நம்ம நேசித்ததுனால அவர் வந்தாரா? இன்றைக்கு நம்முடைய செயல்கள் நம்மை நீதிமானாக்க முடியாது.
நம்மை பரிசுத்தமாய் மாற்ற முடியாது. அவருடைய அவருக்குள்ள நம்ம இருந்து வந்தோம். அவர் தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பினார். இன்றைக்கு நம்முடைய முழு மனது, சரீரம் எல்லாம் பாதாளத்துக்குள்ள போய் சிக்கிக் கொண்டு கிடந்தது. இன்றைக்கு அவருடைய குமாரனை அனுப்பி நம்மை முற்றிலுமாய் அவர் நம்மை மீட்டெடுத்து, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் சகலவற்றையும் இன்றைக்கு மீட்டெடுத்து, இன்றைக்கு நாம் அவரோடு கூட ஆவியில நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வோம் என்றால், இன்னும் இதுல டீப்பரா நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. டைம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு தொடர்ந்து இதை தியானிப்போம். ஏன் நம்முடைய இருதயம் இந்த அளவுக்கு இப்படி ஒரு ட்விஸ்டட் மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். சரி, ஒன்னே ஒன்ன மட்டும் இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். இவ்வளோ நடக்குது. இவ்வளோ நடந்த பிறகும் 21ஆம் வசனம் வாசிங்க. 21, 21, 22 ரெண்டுமே வாசி. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போலானான். அதாவது அது அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அது வரைக்கும் அவரை சார்ந்து வாழ்ந்து சுகமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் அவரோடு கூட அன்புல உலாவி கொண்டிருந்தவன் இப்போ தனக்குத்தானே வாழ ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, நான் அதை செஞ்சா தப்பு, இதை செஞ்சா தப்பு, இப்படி என்னைய தேவன் வெறுத்துருவார், இப்படி என்னைய அடிச்சிருவாரு, நொறுக்கிருவாரு, இப்படியெல்லாம் அவனுடைய மனதின் எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. இப்போ இந்த எண்ணத்திலேயே அவன் ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து சாப்பிட்டான் என்றால், இந்த மைண்ட் செட்லயே அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான் என்றால், அது அவனுக்கு மிகவும் வேதனையாயிருக்கும். அவன் இந்த மைண்ட் செட்ல இருந்து விடுவிக்கப்படவும் முடியாது. ஆனா என்னன்னைக்கும் உயிரோடையும் இருப்பான். அதற்காக தேவன் என்ன செஞ்சாரு? அவனை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறத பார்க்கிறோம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியில பங்கெடுத்தான். இந்த ட்விஸ்டட் மைண்ட் செட்லயே அவன் வாழ வேண்டியது இருக்கும். அது அவனுக்கு வலிய கொடுக்கும், வேதனைய கொடுக்கும். மீட்கப்பட முடியாத இடத்துக்கு அவன் கடந்து போய் விடுவான் அப்படின்னு சொல்லி அவனை தோட்டத்தில் இருந்து அவர் வெளியே அனுப்புகிறார். அவர் மனுஷனை அங்க இருந்து துரத்தி ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதுவும் அவர் நம்மேல் வைத்த அன்பினால் நடந்த காரியம். இல்ல, இந்த மைண்ட் செட்ல இருந்து என் பிள்ளை விடுவிக்கப்படணும். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பொல்லாதவர்களாகிய நீங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம நம்ம பிள்ளைக்கு எவ்வளோ செய்யறோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளை தூரமா இருக்கு, நம்மள பார்க்கிற வர்றப்போ, ஐயோ என் பிள்ளைக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும், அதை செய்யணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், எவ்வளோ நம்ம மனதுல விரும்புறோம். என் பிள்ளைன்னு உரிமை பாராட்டுறோம். அப்போ அவருடைய சுவாசத்தை நம்மிலே ஊதி அவருக்குள் உலகத் தோற்றத்துக்கு முன்னே இருந்த நம்மை இந்த காண்கிற உலகத்துக்கு நம்மை கொண்டு வந்து அவருடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார்னா, அவருக்குள்ள இருந்து வந்த நம்மை அவர் எவ்வளவு தூரம் நேசிப்பார். நமக்குள்ள இருந்து வெளியே வந்த மாம்சீகத்திலிருந்து வெளியே வந்த நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்னா, அவருக்குள்ள இருந்து வந்த நம்மை அவர் எவ்வளவு தூரம் நம்மை நேசிப்பார். அந்த அன்புதான் எல்லாவற்றையும் செய்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு இதெல்லாம் புரியல, நமக்கு இந்த சத்தியம்லாம் புரியல.
அதனால மனுஷன போல சிந்திச்சுட்டு இருந்தோம். ஒண்ணு புரியணும். இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்க போற ஒவ்வொரு பாதையையும் அவர் அறிந்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள குறித்து எவ்வளவு மேன்மையான எண்ணங்களும், திட்டங்களும் வைத்திருக்கிறோம்னா, இன்றைக்கு அவருடைய சுவாசத்திலிருந்து வந்த நாம், நம்மை குறித்து நம் தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய திட்டங்களும், எண்ணங்களும் இருக்கும். இன்றைக்கு அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு மற்றவங்க கொடுக்கிற ஐடென்டிட்டி இல்ல, நம்மை குறித்து நினைக்கிற ஐடென்டிட்டில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதை என்றைக்கு உணர்கிறோமோ அப்பதான் எழும்ப முடியும். இல்லன்னா அந்த வசனம் நமக்கு ஒரு ஏதோ ஒண்ணு ஒண்ணு திடீர்னு எழும்புற மாதிரி இருக்கும், திடீர்னு விழுற மாதிரி இருக்கும். இப்படித்தான் இருக்கும். இல்ல, உயர 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 நம்ம எழும்ப வேண்டும் என்றால் இந்த சத்தியங்களை, அவருடைய அன்பை நாம் ஆழமாக எப்ப நம்ம புரிய ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்குத்தான் இது சாத்தியம். இன்றைக்கு ஒண்ணு புரியணும். தன்னைத்தான் வெறுத்துன்னு ஏன் இயேசு சொன்னாரு? இதுக்காக தான் சொன்னார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவை பெற்று நான் 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 அதை செய்யணும், நான் இதை செய்யணும், நான் இப்படி செஞ்சா நல்லா என்னைய தேவன் நேசிப்பாரு, நான் இப்படி செஞ்சா தேவன் எனக்கு எனக்கு நன்மை செய்வாரு. ஐயோ, அவரோட அன்பு உங்க மேல இருந்துட்டே இருக்கு. அவருடைய அன்பை விட்டு நம்மளை எதுவும் பிரிக்க முடியாது. இந்த அன்பை தான் பவுல் உணர்ந்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த அளவுக்கு நம்ம மேல நோக்கமா இருக்கிறார்னா, நம்முடைய பாடி முதற்கொண்டு அவர் இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறார்னா, இன்னைக்கு ஒண்ணு நல்லா புரியணும். நம்முடைய பாவம், சாபம் எதுவும் இன்னைக்கு நம்ம மேல கிடையாது. முன்னோர்கள் மூலம் வந்த பாவமோ, சாபமோ, எந்த காரியமோ நம்ம கிட்ட கிடையாது. முற்றிலுமாய் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் மீட்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் இயேசு வந்தாரு. இத புரிய 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 அவருடைய அன்பன் ஆழத்தை நீங்க அவரோட அன்பை உணரணும்னா, நீங்க உங்க பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க உணரும் பொழுதையே அவருடைய அன்பை இன்னும் ஆழமா நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு தூரம் நம்ம பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுறோம். நம்ம பிள்ளைங்க ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அப்போ நம்முடைய தகப்பன் நம்மை குறித்து எவ்வளவு தூரம் அவர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறார். இதையெல்லாம் தாவீதே உணர்ந்திருந்தார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். தாயின் கருவில இருக்கும் போதே என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அவர் கண்டிருக்கு. அதை எப்படி தாவீது உணர்றார்னா, அவர் கருவுல அவருடைய பிறப்பே, தாவீதினுடைய பிறப்பே யாருக்கும் அங்க பிடிக்கல. தாவீது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டவன் தான். ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியுது. என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டதுனாலதான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேங்கிறத அவருடைய உயர்வை பார்க்கும் பொழுது அவர் புரிந்து கொண்டார். இன்றைக்கு நாம் எப்படி அவருடைய அன்பை உணர்கிறோம், புரிந்திருக்கிறோம்? இன்னைக்கு உலகம் கொடுக்கிற எந்த ஐடென்டிட்டியும் நான் இல்லைங்கிற இடத்துக்கு எப்ப வர்றோமோ அப்பதான் அவரை முற்றிலுமாய் சார்ந்து வாழ முடியும். அவருடைய எண்ணங்களை நாம் அறிய முடியும். அவருடைய எண்ணங்கள் போல நம்முடைய எண்ணங்கள் இருந்தால்தான் கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப முடியும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்காக தான் தேவன் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சத்தியத்தை அறியும்படிக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இது நிறைய பேருக்கு உங்களுக்கு புதுசா இருக்கலாம்.
ஆனால் இதுதான் நிஜம். நெறைய வசனங்கள் இப்படி இருக்குதே, இப்படி இருக்குதேன்னு நீங்க நெறைய குழம்புன வசனங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த அன்புக்குள்ள நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இந்த அன்பை அப்படியே உணர்ந்து ஒரு 5 நிமிடம் நம்ம அப்படியே அவரோட அன்ப நம்ம மெடிடேட் பண்ணலாம். இன்னமும் இதை குறித்து நம்ம ஆழமாய் தியானிக்க, தியானிக்க பல காரியங்கள் மனதுல இருக்கிற திரைகள் அது விலகும். இதுவரைக்கும் தேவன் கிட்ட நெருங்க முடியாம இருந்த அந்த வெயில்ஸ் அது எல்லாம் உங்களுக்குள்ளே அது விலக ஆரம்பிக்கும். நீங்க அவரோடு கூட ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அந்த ஆதாமை உருவாக்கும் பொழுது, அவர் எப்படி இருந்த அந்த சீன நம்ம அப்படியே மெடிடேட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கண்கள மூடி, நான் சொல்லுகிற காரியத்த நீங்க அப்படியே தியானித்து பார்க்க முடியும். ஏன்னா, நம்ம ஆதியில அவருக்குள்ள நம்ம இருந்தோம்னா, நமக்கு எல்லாம் நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம ஏதோ பார்க்கிறோம்னா, நம்ம இமேஜினேஷன் பண்ணல. நமக்கு எல்லாமே அது வெளிப்படுத்தப்பட்ட காரியம் தான். ஆனா, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனால, அத உணராம இருந்தோம். ஆனா, இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறிகிற மாத்திரத்துல, நிச்சயம் அந்த கண்கள் திறக்கப்படும். நீங்க பாருங்க அப்படியே லிட்ரல் ஆதாம் படைக்கப்படுகிறான். அவன் மண்ணினாலே அங்கே படைக்கப்பட்டு, அவன் அப்படியே அந்த மண்ணுல அப்படி படுத்திருக்கிற அந்த ஒரு பாடியா அவன் இருக்கிறான். இப்போ தேவன் அங்கே வருகிறார். வந்து தன்னுடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதுகிறார். ஊதுன மாத்திரத்துல அவன் அப்படியே மனுஷனா அவன் எழும்புறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, இது என் பிள்ளை. தன்னுடைய பிள்ளையாய் அவனை பார்க்கிறார். ஆனா அவன் எப்போ விழுந்து போனானோ, அந்த அன்ப அவன் உணர முடியாத இடத்துக்குள்ள அவன் கடந்து வந்ததையும் நீங்க பார்க்க முடியும். அவன் இருதயம் அங்கலாய்க்குது, பயப்படுது. ஐயோ! நான் அவர் கூட அன்பா உலாவிட்டு இருந்தேனே! நான் இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேனே! என்னை எப்படி அவர் நேசிக்க முடியும்? அப்படின்னு அவனுடைய மனது அப்படியே ட்விஸ்ட் ஆனத நீங்க பார்க்க முடியும். இப்படித்தான் நாமும் இருந்தோம். ரீல பரஹால் ஹஷமல் ஹதீஷோ லூஹதூக்கரவ. இன்றைக்கு இந்த மனது நம்ம எல்லாருக்கும் ட்விஸ்ட் ஆயிருந்தது. இதுதான் மரணம். இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள்னு தேவன் சொன்ன வார்த்தை அதுதான். அவரோட அன்ப உணர்ந்து கொள்ளவே முடியல. ஜீவன் தான் நான், சுவாசம் தான் நான்கிறத உணர முடியாத இடம். இதுதான் மரணம். ஆனா அவன் சொல்றான். அந்த சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்க தேவன போல மாறிருவீங்க. எல்லாமே தான் தான் செய்யணும். தான் தான் முயற்சி பண்ணணும். தான் தான், 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 தான். என்ன பார்த்து நான், இது எல்லாம் அங்கதான் வந்தது. என்ன பார்த்து எப்படி பேசுறாங்க? என்ன பார்த்து எப்படி சொன்னாங்க? அதுக்கு உடனே நம்ம ரியாக்ட் பண்றது. அதனாலதான் கோபம், எரிச்சல், பகை, மன்னிக்க முடியாத இடம். இதைதான் கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, அது நீ இல்ல மகனே, அது நீ இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அன்புல அவர் சொல்றாரு. நீ உன்னுடைய ஜீவனோடு நான் கலந்திருக்கிறேன். நீ எப்ப என்னை ஏற்றுக்கொண்டாயோ உனக்குள்ள நான் கலந்திருக்கிறேன். நீயும் நானும் இன்னைக்கு ஒன்றாய் இருக்கிறோம். இதுல இருந்து
நம்ம வாழ ஆரம்பிப்போம்னா, நம்ம மற்றவர்களை நேசிப்பதும் எளிதாக இருக்கும். இன்னைக்கு அவருக்குள்ள இருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம்னா, அவங்க மைண்ட் செட் எல்லாம் ட்விஸ்டடா இருக்கு. அதனால அப்படி யோசிக்கிறாங்க. அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வர முடியும். இல்லன்னா இந்த மன்னிப்பு என்பதெல்லாம் சாத்தியம் இல்ல. நடிப்போம். மன்னிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்கள பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் இந்த எண்ணங்கள் நமக்கு வரும். அது நானே அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ, இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் அவருக்குள்ள இருக்கிறோம்னா, நம்ம உடன் சகோதரர்களாய், சகோதரிகளாய் இருக்கிறோம்னா, அவருடைய அன்பு நம்மை நிறைத்திருக்கிறதை இந்த காலை வேளையில நம்ம உணர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர் சொல்றார், "உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். மகளே நீ என்னுடையவள்." பவுல் சொல்றாரு, "நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா?" நாம நம்முடையவர்கள், நம்ம தான் நம்ம வாழ்க்கைய அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணணும், இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னாலே, அதுக்கு அத நினைச்சு கவல, அத நினைச்சு பயம். அப்படி இருந்ததுனாலே, இன்னமும் இந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளிய வரலன்னு அர்த்தம். நாம் நம்முடையவர்களே அல்ல. இந்த உலகம் நமக்கு கொடுத்த அழகு, ஐடென்டிட்டி, பணம், செல்வம், அந்தஸ்து எதுவும் நான் கிடையாது. இத வச்சு மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அப்பா நமக்கு தருகிற ஈவு. அந்த அன்ப இன்னைக்கு உணர ஆரம்பிங்க. நம்முடைய ஜீவன்ல அவர் கலந்திருக்கிறார். அவரையும் நம்மையும் எதுவும் பிரிக்க முடியாது. அவர் நம்ம கூட இருக்கிறார்னா, அவர் சாதாரணமாலாம் நம்ம கூட இல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவ்வளோ செஞ்ச பிறகும் ஆதாமினுடைய மனது எல்லாம் மைண்ட் செட் எல்லாம் மாறிட்டு. ஆனா கூட அவனுக்காக தானே தோல் உடைகளை ஏற்படுத்தி அவனுக்கு போட்டு விடுறார். அந்த அன்ப நீங்க யோசித்து பாருங்க. இதுவரைக்கும் நீங்க அந்த ஆதியாகமம் 2, 3 எப்படி பார்த்தீங்களோ தெரியாது. ஆனா இந்த அன்பு தான் அங்கேயும் வெளிப்பட்டத பார்க்கிறோம். அந்த மகா பெரிய அன்பு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் மேலயும் இருக்குதுன்னா, இன்னைக்கு அவர சார்ந்து இருக்கிறோமா? இல்ல வாழ்க்கையில மனுஷங்க பேசுறது, மனுஷங்க சொல்றது, இதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் அவருக்கு முற்றிலுமாய் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அப்பா, இந்த பிரச்சனை இப்படித்தான். இந்த காரியம் இப்படித்தான். ஆனா இது எனக்குரியது அல்லப்பா. இது உங்களுக்குரியதுப்பா. நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல. நாங்கள் உம்முடையவர்கள். அப்படிங்கிறத நீங்க அவர்ட்ட குடுங்க. ஒரு பெரிய விடுதலைய தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிறார். ஒரு பெரிய விடுதலை. ஆத்துமாவுல ஒரு பெரிய விடுதலை. நம்ம எல்லாரும் எழும்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூமியில இருக்கிற மனுஷன போல சிந்திக்க அழைக்கப்படல. எங்க எழும்பணும்? நம்முடைய எண்ணங்களிலே உயர்வானவைகளை சிந்திக்கும்படி, அவருடைய எண்ணங்களை சிந்திக்கும்படி பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த இடத்துக்கு நம்ம வரும்போதுதான் ஒண்ணு நமக்கு புரியும். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கு. ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவருக்குள்ள நான் இருக்கிறேன்.
அப்பதான் விசுவாசமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். முற்றிலுமாய் எல்லாத்தையும் அப்பாட்ட குடுத்துட்டு, இந்த நாள்ல இருந்து நான் என்னுடையவள் அல்ல. இந்த சரீரம் சொல்றது நான் இல்ல. இந்த சரீரத்துல மூலமா எனக்கு வர்ற ஐடென்டிட்டியும் நான் இல்ல. அப்படின்னு எப்போ நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ, இன்றைக்கே ஒரு பெரிய விடுதலைய நீங்க உங்க ஆத்துமாவுல, சரீரத்துல நீங்க பார்க்க முடியும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வர முடியும். நம்ம கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம இந்த உலகத்துல வெளிச்சமா, இந்த உலகத்துக்கு உப்பா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம வர முடியுதுல. நான் பெருசு, நீ பெருசு எதுவுமே கிடையாது. எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் தான். ஆனா ஒவ்வொருத்தரும் அவருடைய ஆழங்களுக்கு போக போக சில காரியங்களை புரிந்து கொள்றாங்க. அவ்வளவுதான். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இதை இன்னைக்கு புரிந்து கொள்ளுவீங்கன்னா ஒரு பெரிய விடுதலையை நிச்சயமாய் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த சரீரம் நாங்க இல்ல. இந்த சரீரம் மூலமா எங்களுக்கு வர்ற எந்த காரியங்களும், அடையாளங்களும் நாங்க அல்ல. இன்றைக்கு நீங்க எங்களுக்கு உயிராய் இருக்கிறீங்கப்பா, ஜீவனாய் இருக்கிறீங்க. எங்க சுவாசத்தோடு நீங்க கலந்து இருக்கிறீங்கப்பா. இதுதான் நாங்க. இந்த உயிர் இல்லன்னா, இந்த ஜீவன் இல்லன்னா இந்த சரீரம் ஒண்ணுமே இல்லப்பா. இந்த ஜீவன் தான் நாங்க. இந்த உயிர் தான் நாங்க. இந்த ஸ்பிரிட் தான் நாங்கங்கிறத உணரக்கூடிய ஒரு இடத்துக்கு எங்க ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. போராட்டமான தருணங்கள்ல கூட இத நாங்க ஆழமா உணர தகப்பனே எங்களுக்கு கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். இந்த நாட்கள்ல இந்த சத்தியங்களை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள அவங்களுடைய மன கண்கள் திறக்கப்பட, மனதின் திரைகள் விலக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.